நான் உங்களுக்கு கொஞ்சம் சென்டென்சஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். அது எந்த டாப்பிக்லன்னா டெய்லி ருட்டீன், அதாவது தினசரி பழக்க வழக்கங்கள், ஒரு அன்றாட வழக்கம். ஓகே, அன்றாட வழக்கம், அதாவது டெய்லி ருட்டீன்ன்றதில் ஹெட்டிங் கீழே உங்களுக்கு ஒரு ஃபியூ சென்டென்சஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து கேட்குறாங்க, தினமும் காலையில் எப்போது எழுந்திருப்பீங்க அப்படின்றது. ஓகே, தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. காலையிலன்றது இட்ஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீர்கள்? ஆர் எழுவீர்கள்னு சொல்லிடலாம். ஓகே, எழுந்திருப்பீர்களோட எழுவீர்கள் சொல்லிடலாம். ஓகே, தினமும் எத்தனை மணிக்கு எழுவீர்கள் அப்படின்னு கேட்டால் அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். What time do you wake up every day? ஓகே, இப்போ நீங்கள் எழுவீர்கள் அப்படின்னாக்கா கெட் அப்னு சொல்கிறல, நான் வந்து வேக் அப்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்களா, தினமும்ன்றது தான் எவ்ரிடே. எத்தனை மணிக்கு எழுவீர்கள்? வாட் டைம் டு யூ வேக் அப் எவ்ரி டே? ஓகே, ஜென்ரலாக நீங்கள் இது வந்து டெய்லி ருட்டீன், எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்திருப்பீங்க, இதெல்லாம் இது சம்மந்தமாக உள்ளது. ஓகே, ஸோ தினமும் எத்தனை மணிக்கு எழுவீர்கள்னா வாட் டைம் டு யூ வேக் அப் எவ்ரி டே? நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்று இப்போ காலையில் எழுந்தோன்னே நீங்கள் அம்மாட்ட போய் கேட்பீங்க, இல்லாட்டி ஒய்ஃப் கிட்ட கேட்பீங்க, இன்னைக்கு காலையில் டிஃபன் என்ன அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அது எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். டிஃபன் சொல்லலாம், இல்லாட்டி சிற்றுண்டின்னு சொல்லலாம். இந்த டிஃபன்ன்ற வேர்டு இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தை, TIFFIN, டிஃபன். டிஃபன்னா சாப்பாடை போட்டு வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம். பட் அதே வந்து சாப்பிட்ற ஒரு இதாக போயாச்சு. ஸோ அந்த காலை சிற்றுண்டி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் இன்று காலை டிஃபன் என்ன அப்படின்னு கேட்குறேன். அது இங்கிலீஷில் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். வாட் இஸ் ஃபார் breakfast today? ஓகே, இன்று காலை டிஃபன் என்ன அப்படின்னு கேட்குறது வந்து வாட் இஸ் ஃபார் breakfast today? breakfast அப்படின்னு சொல்லாதீங்க, breakfast. ஓகே, வாட் is for breakfast today? What? Again I'm telling you, W words la round your lips and say what. What nu sollakudadu, what. Okay, next வந்து நீ டிவி பார்ப்பாயா
இப்படி ஒரு கேள்வி கேட்டால் எல்லாருமே ஆமான்னு தான் சொல்ல போகிறாங்க இல்லையா? ஆன்சர் என்னவா இருக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். எல்லாருமே டிவி பார்க்குறது தான். யாராவது ஒருத்தர் இல்லைல்ல நான் டிவியே பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னா அது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும். ஓகே, இது நம்ம இங்கிலீஷில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். Do you watch TV? தினமும் கேட்டாக்கா எவ்ரிடே அப்படின்னு சொல்லலாம். தினமும் நீ டிவி பார்ப்பாயா அப்படின்னா do you watch TV every day அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட், காலையில் எழுச்சோன்னு டிவியோ நியூஸ் பேப்பரையோ போட்டு அன்னன்றைக்கு உள்ள புதிய செய்தி, அதாவது ஒரு நாளும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நியூஸ் இருக்கும் இல்லையா, அதை பற்றி நீங்கள் கேட்பீங்க. இன்றைய செய்தி என்ன? இன்றைய செய்தி என்ன? ஓகே, இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். What is the news today? ஓகே, செய்தின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, ஆங்கிலத்தில் நியூஸ். நியூஸ்ன்ற வார்த்தை வந்து நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சவுத், அதாவது 4 திக்கில் இருந்தும் செய்தி, அதாவது ஒரு நியூஸ், அதாவது செய்தியும் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் நியூஸ். ஓகே, அங்கங்கே என்ன நடந்துச்சுன்று 4 திக்குலையும் நடக்குது. NEWS, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சவுத். ஓகே, வாட் இஸ் த நியூஸ் டுடே? இன்றைய செய்தி என்ன? வாட் இஸ் த நியூஸ் டுடே? ஓகே, நீங்கள் வெளியே போயிட்டு வந்தால், அதுவும் முக்கியமாக வெயில் என்ன பண்ணணும், முகத்தை கழுவிடணும். ஏன்னா அந்த டர்ட்டு, வெளியில் உள்ள தூசியெல்லாம் முகத்தில் படிஞ்சிருக்கோம் இல்லையா, அது அம்மா யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, போய் முகத்தை கழுவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது பார்க்கலாம். முகத்தை கழுவு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது பார்க்கலாம். வாஷ் யோர் ஃபேஸ். ஓகே, முகத்தை க்ளீனாக கழுவிட்டாக்கா அந்த டர்ட்லாம் போய் முகத்தில் படராமல் இருக்கும். நெக்ஸ்ட், இப்போது உங்களுக்கு டெய்லி யார் சாப்பாடு செய்து கொடுக்குறதோ, அம்மாவோ மனைவியோ இல்லாட்டி சமையல்கார அம்மாவோ பாட்டியோ, அது அவங்கள பற்றி அவங்க நல்லா சமைப்பாங்க அப்படின்றத எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அவள் மிகவும் நன்றாக சமைப்பாள். ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்றதுன்னு பார்க்கலாம். She cooks. சமைப்பாள்ன்றது வந்து குக்ஸ், நன்றாக வந்து வெரி வெல். அவள் she cooks சமைப்பாள், மிகவும் நன்றாக வெரி வெல். She cooks very well. நெக்ஸ்ட், உங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு ஹாபி இருக்கும், பொழுதுபோக்கு. உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா, நாங்கள் தினமும் பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நாங்கள் தினமும்
பாட்டு கேட்போம். ஓகே, எந்த மாதிரி பாட்டு கேட்பீங்கன்னு தெரியாது. கர்நாடிக் சாங்ஸா, வெஸ்டர்ன் சாங்ஸா எதுன்னு தெரியல. ஏதோ நாங்கள் தினமும் பாட்டு கேட்போம். இதை இங்கிலீஷில் எப்படி எழுதுறது பார்க்கலாம். We listen to songs every day. We listen to songs every day. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து பாட்டு மாத்திரம் இல்லை, டெய்லி நீங்கள் கொஞ்சம் புத்தகங்கள்லாம் வாசிச்சிங்கன்னா அது நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா, புத்தகம் வாசிப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதை எப்படி எழுதுறது பார்க்கலாம். புத்தகம் வாசிப்பது நல்ல பழக்கம். இந்த காலத்தில் புக்ஸ் வாசிக்கிறதே ஒரு பெரிய ரேரிட்டி ஆயிடுச்சு. அதாவது நிறைய பேர் புக்ஸ் வாசிக்கிறதே கிடையாது. எல்லாம் டிவி பார்க்குறாங்க, வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, லேப்டாப் வச்சு கூகுள் பண்ணுறாங்க. புத்தகம் வாசிக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா நம்மளுக்கு இமேஜினேஷன், வேர்ட்ஸ், நிறையா புது புது வார்த்தைகள் நம்ம வந்து வாசிக்கும் போது வந்து அதை உடனே டிக்ஷனரியில் பார்க்கலாம், இல்லாட்டி கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஓகே, புத்தகம் வாசிப்பது நல்ல பழக்கம். இதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறது பார்க்கலாம். Reading is a good habit. புத்தகம் வாசிப்பதுன்றது ரீடிங் புக்ஸ்ன்னு சொல்லணுன்ட்டு இல்லை, ரீடிங்னு சொன்னாலே போதும். Okay, reading is a good habit. உங்கள் வீட்டை, வீட்டை வந்து எப்படி வைக்கணும், குப்பை அங்கங்கே குப்பை போடலாமா, போடக்கூடாது இல்லையா. உங்கள் வீட்டை சுத்தமாக வைக்கவும். உங்கள் வீட்டை சுத்தமாக வை. உங்கள் வீட்டை சுத்தமாக வை அப்படின்னா, keep your house clean. Keep your house clean. ஓகே, டெய்லி காலையில் எழுந்தோடனே நீங்கள் காஃபி, நீங்கள் அதை கூட சொல்லலாம். இப்போது நம்ம டெய்லி ருட்டீன் பற்றி பார்க்குறோம். எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, எத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, இல்லாட்டி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம், நியூஸ் என்னன்னு பார்க்குறோம். இதெல்லாம் டெய்லி ருட்டீன். ஸோ கடைசியாக இன்னொரு பழக்க வழக்கம். நான் மாலையில் தேநீர் பருகுவேன்னு சொல்லலாம், அருந்துவேன்னு சொல்லலாம். ஆர் சிம்பிளாக சொல்லணும்னா குடிப்பேன். நான் தேநீர் குடிப்பேன், அருந்துவேன் எழுதியிருக்கேன். ஓகே, தமிழில் வந்து எத்தனையோ வேர்ட்ஸ் இருக்கு. I drink tea in the evenings. ஓகே, தினமும் அப்படின்றது வந்து நான் மாலையில் தேநீர் அருந்துவேன். I drink tea in the evening.
or evenings-னா ஒவ்வொரு மாலை நேரமும், ஈவினிங் அப்படின்னாக்கா மாலையில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி. இப்போ வந்து இந்த 10 சென்டென்சஸும் நம்ம வாசிச்சு பார்க்கலாம். தினமும் எத்தனை மணிக்கு எழுவீர்கள்? What time do you wake up every day? இன்று காலை டிஃபன் என்ன? இன்று காலை டிஃபன் என்ன? What is for breakfast today? நீ டிவி பார்ப்பாயா? Do you watch TV? இன்றைய செய்தி என்ன? What is the news today? முகத்தை கழுவு. Wash your face. அவள் மிகவும் நன்றாக சமைப்பாள். Very well. நாங்கள் தினமும் பாட்டு கேட்போம். We listen to songs every day. You can even say we listen to music every day. Music or songs. வாசிப்பது நல்ல பழக்கம். Reading is good habit. உங்கள் வீட்டை சுத்தமாக வை. Keep your house clean. நான் மாலையில் தேநீர் அருந்துவேன். I drink tea in the evenings. Okay, இப்போ நம்ம ஒரு முறை all the English sentences shall I read it once? You can check the pronunciation. What time do you wake up every day? What is for breakfast today? Do you watch TV? What is the news today? Wash your face. She cooks very well. We listen to songs every day. Reading is a good habit. Keep your house clean. I drink tea in the evenings. Okay, so இதெல்லாம் இதில் டெய்லி ருட்டீனில் வருது. டெய்லி ருட்டீன்னா அன்றாட பழக்க வழக்கம். இதில் 10 சென்டென்சஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வேர்ட்ஸு, எப்படி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறது எல்லாம் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாப்பிக்கில் உள்ள சென்டென்சஸ்லாம் நீங்கள் தரோவாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது we'll move on to the next topic.